திருச்சி திமுக அலுவலகம் கலைஞர் அறிவாலயம் வழக்கு தொடர்பாக கைதான திமுக முன்னாள் அமைச்சர் நேருவை போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க கோரும் மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. திருச்சியில் கட்டப்பட்டுள்ள திமுக அலுவலகமான கலைஞர் அறிவாலயம் நில மோசடி வழக்கு தொடர்பாக திமுக முன்னாள் அமைச்சர் நேரு கைது செய்யப்பட்டு கடலூர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக மேல் விசாரணைக்காக நேருவை காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கோரி திருச்சி நீதிமன்றத்தில் போலீசார் மனு செய்தனர். இதைத் தொடர்ந்து கடலூரிலிருந்து வேன் மூலம் அழைத்து வரப்பட்ட நேருவை போலீசார் திருச்சி நீதிமன்ற நீதிபதி புஷ்பராணி முன்பு ஆஜர்படுத்தினர். விசாரணையை தொடர்ந்து போலீஸ் தரப்பு மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதி உத்தரவிட்டார். நேருவின் ஜாமீன் கோரும் மனுவும் திங்கட்கிழமை என்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன் மீதான இருதரப்பு வாதம் முடிவடைந்த நிலையில் இது தொடர்பாக செவ்வாயன்று உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நீதிமன்ற வளாகத்தில் நேருவின் ஆதரவாளர்கள் குவிந்திருந்ததால் அங்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. இதனிடையே நில மோசடி வழக்கு தொடர்பாக தேடப்பட்டு வந்த நேருவின் தம்பி ராமஜெயம் கொச்சி விமான நிலையத்திலிருந்து மலேசியாவிற்கு தப்ப முயன்றபோது குடியுரிமைத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். இதையடுத்து அதிகாரிகள் ராமஜெயத்தை கொச்சியிலிருந்து திருச்சிக்கு கொண்டு வந்தனர்.